அமெரிக்கா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் என்று பாகிஸ்தானின் முன்னாள் ஐ கமிஷனர் எனப்படும் உயர் தூதர் அப்துல் பாசித் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு நாடுகள் கடுமையான எரிசக்தி தட்டுப்பாட்டை சந்தித்து வருகிறது. ஈரான் அமெரிக்கா மீதான நேரடியான தாக்குதலுக்கு பதிலாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் தளங்கள், சொத்துக்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்கு வலிக்கும் இடங்களில் தாக்கி வருகிறது ஈரான். தற்போது வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழலில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை இலக்கு வைத்து தாக்கினால் பாகிஸ்தான் என்ன செய்யும் என்பது குறித்து முன்னாள் உயர் தூதர் அப்துல் பாசித் பேசியதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானால் அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலையோ நேரடியாக தாக்க முடியாவிட்டால் அவர்களின் இலக்கு இந்தியாதான் என்று அவர் கூறியுள்ளார். இந்த கருத்து பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவை மேலும் மோசமாக்க வழிவகுத்துள்ளது. அதாவது இந்தியாவின் மும்பை மற்றும் புதுதில்லி மீது பாகிஸ்தான் குண்டு வீசும் என்று எந்த தயக்கமும் இன்றி அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசியிருக்கிறார். அமெரிக்க தளங்களை எட்ட முடியாத பட்சத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதை தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வழியில்லை என்று அவர் வாதிட்டது குறிப்பிடத்தக்கது. இது அப்துல் பாசித்தின் தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்பட்டாலும் போர் சமயங்களில் இதுபோன்ற ஆத்திரமூட்டும் பேச்சுகள் பிராந்திய பாதுகாப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்களால் எச்சரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டதன் விளைவாக பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மற்றும் விமான ஓடுபாதைகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளானது. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதது போல் பாகிஸ்தான் அவ்வப்போது பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது.